வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மல். தினம் தினம் பல தத்துவங்கள் பல கதைகள்னு போயிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் தத்துவங்களை பற்றி தான் பேச போகிறோம். தத்துவங்கள்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? நம்ம புத்தர் தானே. அவருடைய அற்புதமான தத்துவங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். எந்தவித தாமதம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் தத்துவமாக அமையக்கூடிய விஷயம், மனவே எவ்வாம் நீ எதை எண்ணுவாயோ அதுவாக ஆகிறாய். ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா, மனம் எப்படி நினைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம ஆக போகிறோம். நம்ம மனம் எந்த மாதிரியான விஷயங்களையும் எண்ணங்களையும் உள்ளடக்கியிருக்கோ அது மாதிரி தான் நம் வாழ்க்கை அமையும். கௌதம புத்தர். ஆகையால் நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்வோம். இந்த தத்துவம் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்படலையாலாம் தெரியாது நண்பா. நிச்சயம் நீங்கள் கேள்விப்பட வேண்டிய ஒரு தத்துவம். நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? தப்பாக கேட்டேனா? இல்லை, எனக்கும் இந்த சந்தேகம் அடிக்கடி இருக்குது. நம்ம நிம்மதியாக இருக்கோமா இல்லையான்னு. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்பட முடியாது. ஏனெனில் இங்கு யாருமே நிம்மதியாக வாழவில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாரையும் நிம்மதியாக இருக்க விட்டதில்லை. எனவே மற்றவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நம் நிம்மதியை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு எது நல்லதோ அதை இறைவன் வைத்திருக்கிறார். நல்லது இந்த காலகட்டம் நம்மளுக்கு தர வல்லது. எனவே எது நடந்தாலும் நல்லதுக்கு என்று நினைத்து நகர்ந்து கொண்டே இருப்போம். பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை. பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும். இந்த பொன்மொழி அல்லது தத்துவத்தை ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். நிச்சயம் நீங்கள் ஒரு புது வரவாக இருந்தால் இதை கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இது பழைய தத்துவம் நம்ம சேனலில். எப்போவுமே என்ன நம்ம நினைப்போம்னா, மற்றவங்க என்னை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படணும், ரொம்ப சிறப்பாக என்னை நினைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நினச்சிட்ருப்போம். மனித இயல்பு, தவறொன்றும் இல்லை. ஆனால் எதை நம்ம கவனிக்கவோ அல்லது ஏற்றுக்க மறுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க பொறாமப்படணும் அந்த அளவுக்கு வாழ ஆசை இல்லைனாலும் பிறர் சபிக்காத வண்ணம், அதாவது என்னடா இவன் இவ்வளோ மோசமாக இருக்கான், என்னடா இது தப்பாக இருக்கு, இவனோட செயல்கள் தப்பாக இருக்கு, இந்த மாதிரி சாபங்கள் இல்லாமல் வாழணும். ஏன்னா பொறாமையோட ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் இந்த சாபங்கள். அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாளேனும் வாழ்ந்தால் போதும், அதுவே சிறந்தது. நிச்சயம் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, காலம் கடத்தினா போதும், நம்மளுடைய நேரத்தை அப்படியே ஓட்டினா போதும். நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம ஆசிரியரோ நம்ம அப்பா அம்மாவோ இல்லை யாரோ நம்ம நண்பர்கள் கூட கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு உதவி கேட்டிருக்கலாம். இதை செஞ்சு கொடுக்க முடியுமா? கடமைக்கே செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கடமை எடுத்து செய்வது அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அதையே ரெண்டாக பிரிக்கலாம். அவ்வாறு அறியாமையுடன் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. இதுதான் பண்ண போகிறேன், இதுக்காக தான் பண்ண போகிறேன், எது முடிவாக இருந்தாலும் என்னுடைய கொள்கையில் மாறுபாடு இல்லை என்று வாழ்வதும் ஒரு வாழ்க்கை உண்டு. எது உங்கள் பாதை என்று நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஆனால் அறியாமையுடன் 100 ஆண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல். எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. புத்தர். ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம். எல்லாத்தையும் படிக்கலாம் நண்பா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எல்லாரையும் பார்த்து இவரை மாதிரி ஆகலாம், அவரை மாதிரி ஆகலாம், இல்லை அவருடைய தத்துவங்களை ஏற்கலாம். தவறொன்றும் இல்லை, கற்றுக்கொள்வதை தவறொன்றும் இல்லை. ஆனால் தவறு எங்கு இருக்கிறது என்று தெரியுமா? எந்தவித ஆராய்ச்சியோ அல்லது எந்தவித செயல்பாட்டு வரைகளோ இல்லாமல் அப்படி அதை பின்பற்றுவது மிக மிக ஆபத்தானது என்று கூற மாட்டேன். அது தவறு. அது நம்மை பல இடங்களில் நம் அடையாளத்தை இழக்கச் செய்யும். எனவே எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள்வோம், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாமல் இருப்போம். நன்றி நண்பா. இந்த வீடியோ நிச்சயம் உதவியாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு
நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். அவ்வாறு பண்ணலன்னா பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதில் சந்திப்போம். நன்றி நண்பா. நான் உங்கள் அஜ்மல்.